பலர் உங்களுக்கு இது நடக்க போகுது, அது நடக்க போகுது, உங்கள் வாழ்க்கையில் சாபம் நிறையா இருக்குது, முன்னோர்கள் விட்ட சாபம் பயங்கரமாக ஆட்டி படைக்குது, அதனால தான் உங்களுக்கு குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ சிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் நம்புனீங்கன்னா அது அத்தனையும் உண்மையாகவே மாறிடும். அப்போ அதை நம்பினா பிரச்சனை. அப்போ நம்பாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பதிவு. ரெண்டாவது, சாய்ப்பவங்களை என்ன அம்பொன்னு விட்டுட்டாரா என்ன, கைவிட்டுட்டாரா என்ன? நீங்கள் கேட்க வேண்டியதை கேட்காம இருக்கீங்களே, அதுதான் பிரச்சனை. சரியான முறையில் கேட்டு பாருங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார். முதல்ல அவர் உங்களுக்கு உள்ள இறக்கிறதுக்கு வழி பண்ணுங்க. அவர் உங்களுக்குள்ளே இறங்கணும். இறங்குனா தான் அத்தனையும் தீர்க்க முடியும். அவர் இறங்குறதுக்கே வழி செய்யாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? ஆனால் நல்லா நடிக்கிறீங்க, எதை செஞ்சால் டெவலப் ஆக முடியும்னு உங்களுக்கு தெரியும். சாயப்பா உங்கள் வாழ்க்கையை வழி நடத்துவதற்கு என்ன செய்யணும்னு தெரியும். ஆனாலும் அந்த இடத்துக்கு நம்ம போக மாட்டேன்றோம். ஸோ நடித்தா வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டா பரவாயில்ல, ஆனால் நடித்தா வாழ்க்கையில் தோற்று தானே போவோம். பாருங்கள், உங்கள் உறவுகள் எல்லாம் உங்களை இவ்வளவு தூரம் பேசியும், இவ்வளவு தூரம் ஒருமையில் திட்டியும், நாம் ஏன் இன்னும் முன்னுக்கு வராமல் இருக்கோம்? கஷ்டம் மட்டும்தான் படுறோம், ஐயோ அப்படி பேசிட்டாங்களேன்னு. ஆனால் பதிலடி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சாய்ப்பா அப்படி இல்லைங்க. அவரோட குழந்தைங்களுக்கு யாராவது ஏதாவது சொல்லிட்டாருன்னா அவருக்கு கோபம் மூக்குக்கு மேலே ஒன்று சொல்லுவாங்க, அது மாதிரி அவருக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாரு. எதுக்கு? இப்படி என் குழந்தைங்கள தாறுமாறாக பேசுகிறதுக்கு பலர் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் என் குழந்தை எதுக்குமே இது பண்ணாமல் அப்படியே பொறுமையாக நிதானமாக போயிட்டுருக்குது. இந்த பொறுமையும் நிதானமாக என் குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடாது, அதை தாண்டின ஒரு விஷயம் இருக்கணும்னு சொல்கிறார். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, தெரிஞ்சுக்கோங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, இன்றைக்கி சாய்ப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் காதுக்கு போகணும்னு சாய்ப்பாவோட விருப்பம். உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க போகுது, அதை எப்படி மாற்றணும், அவர் உங்களுக்காக எந்தெந்த வழிகளை ரெடி பண்ணியிருக்காருன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கை எதை நோக்கி போகுது, எதை நோக்கி அவர் போகணும்னு நினைக்கிறாரு அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு சாயப்பாவை வணங்கக்கூடியவர்களுக்கும் சாயப்பா சொல்லக்கூடிய பாடம் என்ன அப்படின்றதையும் நீங்கள் இன்னும் பலமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இந்த பதிவில் இருக்க போகுது. 1-2 மிராக்கிள்ஸும் இங்கே உங்கள் காதுக்கு வந்து சேரப்போகுது. மிராக்கிள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்குத்தான் அந்த மிராக்கிள் உங்கள் காதுக்கு வரப்போகுது. ஸோ மனசை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும்னு நம்புங்க. கடவுளுக்கு நன்றிகளை செலுத்திக்கிட்டே இருங்க. ஒரு பதிவை கேட்கும் போதும் நன்றிகளை மனசில் சொல்லிக்கிட்டே கேளுங்க. கேட்கும்போது உங்களுக்கு இன்னும் சிறப்பான விஷயங்கள், இன்னும் சிறப்பான யோசனைகளையும் சாயப்பா கொடுக்குறாரு. சாயப்பா உங்களுக்கு ஏன் இத்தனை விஷயத்தை கொடுக்குறாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல.
ரெண்டாவது, உங்கள் மேலே அவர் அன்பு வச்சிருக்காரா, அன்பு வைக்கலையா? உங்கள் வாழ்க்கையை இன்னும் சிறப்பு ஆக்க முடியுமா, ஆக்க முடியாதா? யார் யாருக்கெல்லாம் சாயப்பா உதவிகள் செய்கிறாரு, யார் யாருக்கெல்லாம் கடும் சோதனைகளை கொடுக்க போகிறாரு, இந்த எல்லா விஷயத்தையும் இந்த பதிவின் மூலமாக இப்போ நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். இது வியாழக்கிழமை கொடுக்கறதால ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அப்போ லைஃப்பில் நிறைய விஷயங்கள், கற்றுக்காத விஷயங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இன்னைக்கு மிக மிக முக்கியமாக இருக்க போகுது. இது வரைக்கும் கற்றுக்கிட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாற்றுது. ஸோ கற்றுக்காத விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது. அது எல்லாமே வாழ்க்கைன்ற பாடம். அதை கற்றுக் கொடுப்பதற்கு தான் இந்த அன்பே சாய் யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. அன்பே சாய் பல்கலைக்கழகம்னு நம்ம வைக்கலாம். அத்தனை அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் பேராசிரியராக இருக்கணும்னு நான் கனவு பார்த்தேன் அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வாழ்க்கையை பற்றி யூனிவர்சிட்டிஸ் என்ன சொல்லிக் கொடுக்குது? படிப்பை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. வாழ்க்கையோட அனுபவத்தை பற்றி ஒரு சிலது மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனால் அன்பே சாயில் ஒவ்வொருத்தவங்க அனுபவமும் அது இன்னொருத்தங்களுக்கு பாடமாக அமையுது. அதை நம்ம தீர்க்கமாக கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஏற்கனவே சொன்னது போல் பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், இந்த ஞான மார்க்கத்தில் நம்ம மூழ்கிக்கிட்டு இருக்கோம். பக்தி மார்க்கத்தை சும்மா ஊர்க்கா மாதிரியும், ஞான மார்க்கத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபுட்டு மாதிரியும் நாம் இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். அதுவே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பரிசு சாயப்பா கொடுத்ததா இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அப்போ சாயப்பா ஏன் திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்து சில விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்காருன்னா, அதுக்கு ஒரே விஷயம், நீங்கள் வாழ்க்கையில் நல்லதை செய்யணும், நல்லதை நினைக்கணுன்றதை தாண்டி நம்பிக்கை வச்சு வாழணும். உன்னுடைய சாயப்பா உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை விதைச்சி நீ வாழு. எந்த காரியத்தை தொடங்கும் போது இது இப்படி ஆகிடும் நினைக்காத, எல்லாமே உனக்கு நல்லதாக தான் இருக்கும். நீ செய்யக்கூடிய காரியம் தோல்வி அடைஞ்சாலும் அந்த தோல்வி அடைஞ்சது நல்லதுன்னு இன்னொரு வெற்றி உனக்கு நிரூபிக்கும். இதெல்லாம் அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். நம்ம வாழ்க்கையில் நிறைய அனுபவத்தை கற்றுக்காமல் விட்டுடுறோம். ஏன்னா நமக்கு நல்ல விஷயமும் வெற்றியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தான் நல்லதுன்னு நாம் நினைக்கிறோம். இதுக்கு எதிராக ஏதாவது விஷயம் வந்துருச்சுன்னா அது கெட்டதுன்னு நாம் நினைக்கிறோம். ஸோ கெட்டது எங்கே மறுபடியும் திரும்ப திரும்ப வந்துடுமோன்னு நினச்சி எந்த முயற்சியும் செய்யாமல் விட்டுடுறோம். ஏதோ ஒரு வழியில் போகிறோம். கண்ணை கட்டி ரோட்டில் நடந்தால் என்ன நடக்குமோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் இந்த நிமிஷம் வரைக்கும் பலர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சிலர் தப்பிச்சிட்டாங்க, பலர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு முரண்பாடாக மாறப்போகுதுன்றதை இப்போ தெரியாது, வாழ்க்கையில் இன்னும் சில வருடங்கள் கழித்து தெரியும். அப்போது உங்களை பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுல அவரை விட்டால் வேறு யாரும் கிடையாது. ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க, நான் இப்போ தான் ஒரு முயற்சி எடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் வேண்டான்னு முடிவு பண்ணேன். வேண்டான்னு முடிவு பண்ண உடனே சரி அன்பே சாய் ஆடியோ பதிவை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி லேட்டாக கேட்டேன். அதில் நீங்கள் சொன்னீங்க, எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி இது இப்படி நடக்குன்னு யோசிக்காத அப்படின்னு. நான் உடனே இது எனக்கு சாயப்பா கொடுத்த ஒரு வார்த்தைன்னு சொல்லி இமீடியட்டாக அந்த முயற்சிக்கு அதை தடை விதித்தேன்னா அந்த தடை விதித்த முயற்சியை மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணேன். எனக்கு இப்போது மிகப்பெரிய சந்தோஷமும் மிகப்பெரிய நம்பிக்கையும் எனக்கு வந்துச்சு அப்படின்னு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சாயப்பா தன்னுடைய குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துடுச்சுன்னா அதை அவர் சரியான வழியில் கொண்டு வந்து சேர்க்கிறாரு. இப்படி என் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்திருக்குது. எனக்கு பெரிய பெரிய அதிசயமும் அற்புதமும் அன்பே சாயில் இருக்கிறதுக்கு முன்னாடி என்னைக்கு அவரை தேடி நான் போனேனோ, அவர் என்னை தேடி வந்தாரோ
அப்பையில் இருந்து இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் எனக்கு திரும்ப திரும்ப அற்புதமும் அதிசயமும் யாராவது ரூபத்திலேயோ இல்லை ஏதாவது வார்த்தைகள் மூலமாகவோ வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அப்போ தான் எனக்கு தெரியுது 24 மணி நேரமும் சாயப்பா நம்மளுடன் இருக்கிறார், நம்ம கூடவே சுற்றிக்கிட்டே இருக்கிறார். இந்த கருடன் சுத்தம் தெரியுங்களா? அது போல் இங்கே இருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள், உண்மையான உள்ளங்கள், சாயப்பாட உண்மையான குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இது நடக்குது, எல்லாருக்கும் நடக்காது. அது புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னும் பல பேர் வந்து எங்கிட்ட மெசேஜ் பண்ணுறதோ இல்லை கேள்வி கேட்குறதோ பார்த்திங்கன்னா அர்த்தம் இல்லாததாக இருக்கும். ஸோ அவர்களுக்கெல்லாம் எதுவுமே நடக்கப் போவது இல்லை. ஏன்னா அவங்க மனசு இன்னமும் மாறணும். ஸோ இன்னமும் அந்த மனசு மாறலை. அவங்க மாறுவதற்கு முயற்சி செய்கிற மாதிரியும் இல்லை. பல பேருக்கு தெளிவாக சொல்லியாச்சு, இந்த மனசை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட நீங்கள் நெருங்க முடியாது, இவ்வளவு அழுக்கான மனசை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட நெருங்கினா அவர் கொஞ்ச காலம் உங்கள் கூட இருப்பார், அதையும் தாண்டா அவர்களை விட்டுட்டு போயிடுவார் அப்படின்னு. ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் இன்னமும் பலர் இருக்கத்தான் செய்கிறாங்க. பட் அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணுன்னு நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலமாக பிரார்த்தனையும் செஞ்சுக்கலாம். ஏன்னா என்னால் திருப்பி திருப்பி சொல்ல முடியல தனிப்பட்ட முறையில். இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர நீங்கள் நல்லபடியாக நடக்கணுன்ற விஷயத்தை நம்ம சொல்கிறத அவங்க காதில் வாங்கிக்கவே இல்லை. அதனால் எந்த மனசில் அவர் இறங்குறாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, எந்த மனசு அந்த மனசுக்குள்ளே ஒரு சுத்தமான ஒரு இடம் இருக்குதோ அந்த இடத்துல அவர் இறங்கி வாசம் செய்கிறார். ஒரு சாயிரம் சொன்னாங்க, 12 மணி 1 மணி ஆச்சுன்னா சுருட்டு வாசனை அடிக்குது. அப்போ நான் சொன்னேன், எங்கே யாராவது வந்து சிகரெட் குடித்தவங்களா கூட இருக்கலான்னு. இல்லை தம்பி, 12லேருந்து 1 மணிக்குள்ளே எங்கள் வீட்டில் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம், சுத்தியும் வீடு கிடையாது அப்படின்னு. சுருட்டு வாசனை அடிக்குதுன்னா அப்போ தான் சொன்னேன், அந்த இடத்துல உங்கள் மனசில் அவர் இறங்கி நின்று இருக்காரு. அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை அவர் செய்கிறாரு அப்படின்னு. ஸோ பல அற்புதம் நம்ம வீட்டிலே நடந்திருக்குது, நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. அந்த ஹால் வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஹால். நம்ம வீட்டுக்கு வந்திருந்த சில சாய்ராமுக்கு தெரியும் அந்த வைப்ரேஷன் கூட அந்த ஹால் எப்படி இருக்குதுன்னு. ஸோ ரீசெண்டாக நம்ம வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு வேலை ஒன்று இருந்தோம், சும்மா ஒரு கார்பெண்டர் வேலை. அப்போ கூட நம்ம ஃப்ரெண்டு தான் வந்து பண்ணாங்க. பண்ணிவிட்டு கையை கொடுத்துட்டு, சார் இது வந்து ரொம்ப சூப்பராக எக்ஸலண்ட்டான ஒரு வைப்ரேஷன் சார், இது வந்து இந்த இடத்துல வந்தாவே அவ்வளவு நிம்மதி, அவ்வளோ ரிலாக்ஸேஷன் கிடைக்கிது சார், என்ன சார் பண்ணீங்க அப்படின்னு. ஒன்று தான் சொன்னேன், இதில் இறங்கி அவர் நிற்கிறாரு, அதனால் அந்த வைப்ரேஷன் கிடச்சிருக்குதுன்னு. அப்போ இறங்கி நிற்கிறாருன்னா நம்ம மனசு அந்த அளவுக்கு சுத்தபத்தமாக இருந்தால் மட்டும்தான். ஓகே, வீடு சுத்தமோ இல்லை இடம் சுத்தமோ இல்லை, மனசு சுத்தமாக இருந்துச்சுன்னா அத்தனையும் சுத்தமாக இருக்கும். மன சுத்தம் இல்லைன்னா அத்தனையும் எவ்வளோ பெரிய மாளிகை வீட்டில் நீங்கள் பூஜை ரூமில் வச்சுருந்தாலும் சரி, அந்த இடத்துல எந்த வைப்ரேஷனும் இருக்காது. ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸை பார்த்துருக்கீங்களா? அது போல தான் இருக்கும். ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் நல்ல வாசம் கொடுக்கும், ஆனால் ஈவினிங் காஞ்சிடும். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கும், அதுக்கு வலிக்காது, ஏன்னா அதுக்கு உயிர் கிடையாது, அதனால் அதுக்கு வாசனையும் கிடையாது. ஸோ எல்லா வீட்லேயும் பூஜை ரூம்ஸ் எப்படி இருக்கணும்னா, எவ்வளோ சின்னதோ எவ்வளோ பெருசோ அதை பற்றி கவலை இல்லை. சாய்பாவோட சிலை ரொம்ப குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, மீடியமாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை 6 அடி 7 அடி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். நானும் நிறைய சாய்பா கோயிலுக்கு போயிருக்கேன். ஒரு சில கோயிலில் போனால் உடம்பெல்லாம் புல்லரிக்கும், சில கோயிலில் போனால் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அங்கே சுற்றி முற்றி பார்க்கும்போது என்னமோ ஏனோ தோணுன்னு சொல்லி அவர் சிலையை வச்சுட்டு சும்மா அப்படியே வந்து தீபாராதனை காட்டுவாங்க. பட் அங்கே இருக்கிற அந்த ஐயர்லாம் பார்த்திங்கன்னா, அந்த குருக்கள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ பேசிக்கிட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு அப்படி இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கோயில் இருக்கும், சாமி இருக்கும், ஆனால் அங்கே இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்காது. ரைட், அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் நிச்சயமாக இருக்காது. ஸோ எந்த இடத்துல தெய்வம் இருக்கோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேஷன் இருக்கும். ஸோ இது எல்லாமே நடக்குது. எல்லா விஷயங்களையும் நல்லா வாட்ச் பண்ணால் உங்களுக்கு பல உண்மைகள் புரியும். நம்ம எமோஷ்னலாகவே இருந்துகிட்ருக்கோம், அதனால தான் நம்மளால் எதுவுமே செய்ய முடியல.
நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா மனசு ஒன்று நினைக்கும், நம்ம செயல்படுறது வேறு ஒன்றா இருக்கும். பட் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் பல விஷயத்தை நம்ம கவனிக்க தவறுறோம். கவனிக்க தவறும்போது தான் வாழ்க்கையே கேடாக முடியுது. இப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம அப்படி தான் இருக்கிறோம். ஒரு சாதாரண விஷயத்தில் கூட ஒரு கவனம் வைக்க முடியல. ஏன், நமக்கு பிடிச்ச விஷயத்தில் கூட கவனம் வைக்க முடியல. இங்கே எத்தனையோ பேருக்கு மூவிஸ் பிடிக்கும், எத்தனையோ பேருக்கு சாப்பாடு பிடிக்கும், எத்தனையோ பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணவோ பேசவோ பிடிக்கும், எத்தனையோ பேர் பாட்டு கேட்க பிடிக்கும். ஆனால் எதையாவது நம்ம முழுமையாக கேட்டுருக்கோமா? உங்களுக்கு பிடிச்சதை கூட முழுமையாக கேட்க முடியல அப்படின்னும் போது உங்கள் மனசு எந்த அளவில் இருக்குதுன்றதை யோசிச்சு பாருங்கள். அப்போது இந்த மாதிரியான விஷயத்தை கவனிக்க தவறும் போது தான் நம்ம கவனிக்காமல் இருக்கோமோன்னு நமக்கு தோணுது. எப்போ நம்ம நினைக்கிறோம் தெரியுமா, வாழ்க்கையில் இறுதி டைம், நமக்குன்னு ஒரு டைம் இருக்கும். அது உங்களுக்கு 30 இருக்கலாம். இறுதி டைம்னா அந்த இறுதி டைம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் என்னப்பா சாதிச்சோன்னு சொல்லி ஒரு பார்டர் லைன் வச்சுருப்போம். அந்த பார்டர் லைன் வந்து நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குதா சந்தோஷமாக இருக்குதான்றது முக்கியம். 30 வயசு ஆகிடுச்சு இன்னும் சரியாகலை அப்படின்னு நினைப்போம். அப்போது அந்த 30 ஆயிடுச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அந்த 30க்கு மேலே 40க்குள்ளே வாழ்க்கையை அமைச்சிக்கிறவங்களும் பார்க்குறேன். இன்னும் சில பேருக்கு 40 ஆகி தான் அந்த ஃபீலிங்ஸ் வருது. இன்னும் சில பேருக்கோ 50 தாண்டி தான் அந்த ஃபீலிங்ஸ் வருது. ஸோ 50 தாண்டுற வரைக்கும் கூட பிரச்சனை கிடையாது. 60 10 வருஷம் இருக்குது இன்னும் லாட்டா. ஆனால் 60 தாண்டினவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் வருது. அப்போ 60 வயசு வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னா, நீங்கள் எதையுமே கவனிக்கலை, எந்த விஷயத்தையும் கவனிக்கலை, எல்லாம் உங்களுக்குள்ளே நடக்குது, எதையுமே கவனிக்கலை. ஸோ கவனிக்காத எந்த ஒரு விஷயமும் வாழ்க்கையில் விஷயத்தை கொடுக்குது, திருப்பி ரிப்பீட் பண்ணி நம்மளே அடிக்குது, அடித்து தவசம் பண்ணுது. ஸோ இந்த கவனிக்கிற எண்ணம் எல்லாருக்குமே குறைவாக இருக்குது. அதனால தான் பல தலைவலி நம்ம வாழ்க்கையில். சிலர் ஜம்முன்னு இருக்கான், பலர் மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கான். அந்த சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருப்பாங்க, கவனத்தை எதில் வச்சாலும் அதில் சிறப்பாக வைப்பாங்க, முடிஞ்ச அளவுக்கு அதில் நிற்பாங்க. ஆனால் நம்ம 1%லேருந்து 10%க்குள்ளே தான் கவனத்தை வைக்கிறோம். ஸோ ரிசல்ட் ஏனோ தோணோ நடக்குது. எதுலேயுமே நமக்கு ஆர்வம் இல்லை. ஏன்னா மனசில் எதையுமே ஒரு சரியான திசையில் கொண்டு போக முடியல, ஒரு சந்தோஷத்தை அடைய முடியல. ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அது நமக்கு கிடைச்சாலும் அடுத்த ஒரு விஷயம் நமக்கு தப்பாகவே மாறுது. ஏன்னா அவ்வளவு தடங்கள் இருக்குது. 10 படி ஏறினா தான் வாழ்க்கை உயிர் வாழ முடியும் போது ஒரு படி ஏறிட்டோன்னு சந்தோஷப்பட முடியல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் மனுஷனோட வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் போகுது. அப்போ சாய்பாவை வணங்கினா போதுமா? கவனத்தோடு வணங்கணும். கவனம் இல்லாமல் வணங்குறோம். அவர் வணங்கும்போது நம்ம பிரச்சனைக்குள்ளே தான் போகிறோம். அவர் இருக்கிறாரு அப்படின்றத மறக்கிறோம். கடவுளே என்னை இதை காப்பாற்று, சாய்ப்பா என்ன இதை பண்ணு, சாய்ப்பா அதை செய்யன்னு சொல்லி பிரச்சனையை சப்ஜெக்ட் ஆக்குறமே தவிர சாயப்பாவை சப்ஜெக்ட் ஆகலை. அந்த அப்போ ப்ராப்ளத்தை பேசுகிறதுக்கு அவர் இடத்துக்கு போகிறோம். அப்போ அந்த ப்ராப்ளத்துக்கு உள்ளே தான் சிக்கிறோம். ப்ராப்ளத்துக்கு வெளியில் இல்லை, ப்ராப்ளத்துக்கு உள்ளே சிக்கிறோம். அப்போ நமக்கு முன்னாடி கடவுள் இருக்கிறாரு, அவர் நம்முடைய பிரச்சனையை தீர்ப்பாருன்னு நாம் நம்பலை. ரெண்டாவது, அந்த மாதிரி ஒரு மனசில் இடத்தையும் வைக்கல. ஆனால் நாம் செஞ்சது என்னவோ, அவர் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் இருக்கிறாருன்னு தெரியாமல் நாம் ஒரு பலகீனமான மனுஷங்கிட்ட நாம் ஒரு குறைய சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போது உங்களோட தேடுதல் கடவுளை பற்றி இல்லை, உங்கள் தேடுதல் பிரச்சனைகளை பற்றி. உங்கள் தேடுதல் சிக்கலில் இருந்து வருவதற்கு இல்லை, உங்களுடைய தேடுதல் சிக்கல்களை பற்றி. உங்களோட தேடுதல் வெற்றியை நோக்கி இல்லை, உங்கள் தேடுதல் தோல்வியை நோக்கி. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக சொல்லி கேட்டு பாருங்கள். பதிவை ஒரு தடவை புரியலைன்னா அகைன் ரிப்பீட் பண்ணி கேளுங்க. அப்போ கூட ஏன் தெரியுமா உங்களுக்கு புரியாமல் இருக்குது? நான் சொல்லும்போது உங்கள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி உங்கள் மைண்டு போகுது. அதனால் நான் சொல்லக்கூடிய வார்த்தை வெறும் சத்தமாக கேட்குது. ஆனால் நீங்கள் கேட்குறதோ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை. அப்போ நான் சொல்லுவது வெறும் சத்தம். அப்போ உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். அப்போ திருப்பி
நம்ம அந்த பிரச்சனையை நோக்கி நம்ம மனசு போகுதுன்னா அதை போக விட்டுருங்க. மறுபடியும் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கே இருந்து மறுபடியும் திருப்பி கேளுங்க. அப்போ கேட்கும்போது நோட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். இங்கே நிறைய பேர் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி நான் சொன்னேன் ஒரு சாய்ராம் மட்டும்தான் நோட்ஸ் எடுக்கிறாங்கன்னு. இப்போ நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. உண்மையிலே சொல்கிறேன், வெரி 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 பவர்ஃபுல். எந்த ஒரு விஷயத்தையும் நோட்ஸ் எடுக்கிறதுன்றது உங்களுக்குன்னு புரிஞ்ச ஒரு லாங்குவேஜில் நீங்கள் எழுதி வச்சுக்க, அதை திருப்பி திருப்பி வாசிக்கும்போது உங்களுக்கு இன்னும் உங்களுடைய பவர் அதிகரிக்குது. ஸோ ஒரு எக்ஸலண்ட் பவரை நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் மிஸ் பண்ணுறோம், அந்த பவரை நம்ம மிஸ் பண்ணுறோம். அப்போ பவரை மிஸ் பண்ணால் என்ன ஆகும்? பவரை மிஸ் பண்ணா பவர் இல்லாத மனுஷனாக போயிடுவோம் தானே. எதை மிஸ் பண்ணுறோமோ அதை தானே நம்ம ஆகுவோம். அப்போது எல்லா விஷயத்தையும் நாம் என்ன பண்ணுறோம்? அலட்சியப்படுத்துகிறோம். அலட்சியப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சாலும் நமக்கே தெரியாமல் பல விஷயத்தை அலட்சியப்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். 4 வருஷமாக நான் அன்பேசாயில் இருக்கேன், இன்னமும் நான் நினச்சது நடக்கலைன்னு ஒரு சாய்ராம் சொன்னாங்க. ஏன்னா நம்ம பாசிட்டிவாக இருக்கிறதையும் பேசுகிறோம், நெகட்டிவாக இருக்கிறதையும் பேசுகிறோம். அப்போ 4 வருஷமாக நான் ஒவ்வொரு விஷயத்தை கேட்குறேன். பதிவுகளை எப்படி கேட்குறீங்க? ஒரு நாளைக்கு ஒரு பதிவு ஷுவர். எப்படி கேட்குறீங்க? வேலை செய்யும்போது கேட்பேன். இப்போ வேலை செய்யும்போது பதிவை கேட்டால் என்ன தெரியும்? கரெக்டாக இல்லையா? ஒரு பாட்டை வேலை செய்யும்போது கேட்கலாம். ஆல்ரெடி எத்தனையோ தடவை கேட்ட பாட்டு, ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் ஒரு பதிவை ஒரு வேலை செய்யும்போது கேட்டால், அப்போது வேலை செய்கிறதுல கவனம் இருக்குமா இல்லை பதிவை கேட்குறதுல கவனம் இருக்குமா? பதில் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, ஆமாம், கரெக்டு தான். அப்போ கேட்குறது தப்பு இல்லை, ஆனால் எந்த இடத்துல கேட்கணும் அது தப்பு. கரெக்டு, அதுதானே நமக்கு யோசிக்கணும். இப்போ நம்மளே என்ன சொல்லியிருந்தோம், 8 மணி ஆச்சுன்னா ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி விட்டுருங்க, அது பாட்டு கேட்குறத கேட்கட்டும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை ட்ரையல் பார்த்துக்கோங்க, மறுபடியும் பொறுமையாக நிதானமாக உட்காந்து கேளுங்க. இப்போ 2 தடவை கேட்கும்போது, 2வது தடவை கேட்கும்போது நோட்ஸ் எடுங்க. அப்போ நோட்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் எழுதிக்கோங்க. பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3. இப்போ நம்ம இது வரைக்கும் எத்தனை பாயிண்ட் வந்திருக்குன்னு தெரியல. இப்போ நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறவங்க ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் எடுக்கலாம், உங்களுக்கு தேவையானதுக்கும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ எத்தனை விஷயங்களை நீங்கள் செய்யலாமோ. அப்போ இதன் மூலமாக தான் நம்ம நிறைய நோட்ஸ் எடுக்க முடியும். நோட்ஸ்ன்றது பக்கம் பக்கமாக எழுதக்கூடாது. பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3. இப்போ இதை எழுத உங்களுக்கு என்ன ஆகுது? திருப்பி வாசிக்க ஒவ்வொரு தடவையும் வாசிக்க ஒவ்வொரு விதமான முடிவுகளை அது கொடுக்கும். இதே தான் ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. ஆடியோ கொடுக்கும்போது 1ஆம் தேதி என்னைக்கு எழுதின ஒரு பாயிண்ட்டு, அதை மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணும்போது அந்த பாயிண்ட்டை படித்ததால் என்னால் முடிவெடுக்கிறதுல ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்றாங்க. அதான் நான் சொன்னேன், ஆன்மீக வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கடவுள் கிட்ட அடிப்படையாக கொண்டது, மனுஷன் அடிப்படையாக கொண்டது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு பதிவும் அன்பேசாயில் இருக்கக்கூடிய பதிவாக இருக்கட்டும், இல்லை வேறு யாராவது சில பதிவுகள் சொல்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க கடவுளை பேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா அது எல்லா காலத்துக்கும் பொருந்தும். ஆனால் மற்ற எந்த இன்ஃபர்மேஷனும் எல்லா காலத்துக்கும் பொருந்தாது. ஆனால் கடவுள் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டும் எல்லா காலத்துக்கும் பொருந்தும். இது நம்ம ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை, இன்னும் எத்தனையோ இதிகாசங்கள்லாம் இருக்குது. அப்போது நம்ம தாத்தா படிச்சிருக்கிறத கூட இப்போ நம்ம படிக்கிறோம். ஏன்னா அன்னைக்கு நடந்தது இன்றைக்கும் இருக்குது. எனக்கு இந்த மகாபாரதத்தில் ஒரு சில விஷயத்தை சொல்லும்போது என்னால் ஏற்றுக்க முடியாததாக இருந்தது. எப்படின்னா, இங்கே இருந்து எவ்வளவோ தூரம் நடக்கிற போரை இங்கேருந்து பார்த்து சொல்லுவாங்களாம். அந்த மன்னனுக்கு சொல்கிறாங்க, அந்த மன்னனுக்கு கண்ணு இல்லை, கண்ணு குருடு. அப்போ என்ன நடக்குது, அர்ஜுனன் என்ன பண்ணுறாரு,
இது மாதிரி துரியோதனன் என்ன பண்ணுறாரு இப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் சொல்லும்போது நான் வந்து யோசித்தேன், என்ன கதை, பயங்கர கதை இருக்குதுன்னு. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஐபிஎல் மேட்சை இங்கே உட்காந்து பார்த்துட்ருக்கோம். 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நாம் இங்கே உட்காந்து பார்த்துட்ருக்கோம். எப்படி? அப்போ அன்னைக்கு நடந்தது இன்றைக்கி இருக்குதா இல்லையா? அப்போ இது உண்மை, அதுவும் உண்மை. இது உண்மைன்னா அதுவும் உண்மை, இது பொய்ன்னா அதுவும் பொய். அப்போ என்னமோ ஒரு விஷயங்கள் இருக்குது. அப்போ அன்னைக்கு சொன்னது இன்றைக்கு வரைக்கும் நடக்குது. இன்றைக்கி லண்டனில் ஒரு கிரிக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு யூஎஸில் ஒரு கிரிக்கெட்டாக இருக்கட்டும், இந்த நிமிஷம் கூட நம்ம சேனலை நம்ம டிவியில் ஓப்பன் பண்ணால் லைவ்னு ஒன்று இருக்கும். அங்கே என்ன நடக்குதோ இங்கே நடக்குது. அங்கே டேவாக இருந்தால் இங்கே நைட்டாக இருந்தால் அதை பற்றி கவலை இல்லை. அங்கே என்ன எக்ஸாக்ட் டைமில் நடக்குதோ அதை நம்ம இங்கேயும் பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் ஆன்மீகம். கடவுள் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களும் ஆரம்பத்தில் நம்பாத மாதிரி இருக்கும். ஆனால் சிச்சுவேஷன் வரும்போது அது எவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குன்றது என்ன மாதிரி சிலருக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனையோ விஷயங்கள் என் வாழ்க்கையில் அத்தனை கடன்கள் இருக்கும்போது பக்கத்து வீட்டு அம்மா எனக்காக பிரார்த்தனை பண்ணும்போது நீ கடன் கொடுக்குற அளவில் நீ இருப்ப அப்படின்னு நினைக்கும் போது அந்த அம்மா மேலே எனக்கு அவ்வளவு ஆத்திரமாக வந்தது. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்த நிமிஷம் கடன்காரன் வந்தானா அவனுக்கு வட்டி கொடுக்கறது கூட 100-200 கிடையாது. நான் போய் கடன் கொடுக்குற அளவுக்கு நான் இருக்கிறேன்னா அப்போ என்னுடைய வருமானம் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கும். அதை தாண்டி என்னோடய கடன்களை நான் அடைப்பேனா? அப்போ என்னோடய கடன்களை அடைக்கணும், என்னோடய வருமானத்தை பெருகணும், நான் நினச்ச மாதிரி வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான துட்டு வேணும். அது எல்லாம் எக்ஸஸாக இருந்தால் தான் நான் கடன் கொடுக்க முடியும். அப்போ அந்த அம்மா மேலே அவ்வளோ கோபம் வந்தது எனக்கு. ஏன்னா ஒன்றுமே இல்லாதவங்கிட்ட நீ அப்படி இருப்ப இப்படி இருப்பேன்னா ஆத்திரப்படுறது இயல்பு தானே. இப்போ என் மேலேயே இங்கே எத்தனையோ நம்ம அன்பே சாய் உறவுகள் வந்து கோவப்பட்டு இருக்கும். நீ தான் சொல்கிற, உனக்கு தான் நடக்குது, நீ சும்மா சொல்கிற அப்படின்னு. ஆனால் நடந்ததுக்கு அப்புறம்தான் என் மேலே உங்களுக்கு தனிப்பட்ட பாசமும் பிரியமும் வரும். இப்போ என் மேலே வச்சுருக்கிற கோபத்தை நான் தப்பு சொல்லவே மாட்டேன். ஏன்னா நானும் அந்த இடத்துலேருந்து வந்தவன் தான். மூணாவது ஆளுக்கு நடந்ததை அவங்க சொல்லி நான் கேட்கல, எனக்கு நடந்தது. என் வயிற்றில் எப்படிலாம் வந்து ஒரு உருண்டையாக முழுங்கினா எப்படி வயிறு கடமுடா பண்ணுமோ அப்படி தான் இருந்தது. 2 வருஷம் ரொம்ப கஷ்டம், பயங்கர கஷ்டம். அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் சொல்லும்போது இன்னும் கஷ்டமாக இருக்கும். நம்ம நினச்சது என்னென்னா அந்த அம்மா ஒரு 5-10 கொடுக்கும், இதை ஹெல்ப் பண்ண கேட்கும்னு. நம்ம போன இடத்துல என்னை உட்கார வச்சு நான் ப்ரேயர் பண்ணுறேன்னு சொன்ன உடனே கடுப்பாகுமா கதை. எனக்கு தேவை காசு. 2000 ரூபா கொடுத்தா யாருக்காவது வட்டிக்கு நான் கொடுத்துருவேன். அதை கேட்க நான் போனால் அந்த அம்மா நீ கவலைப்படாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, எல்லாம் சரியாக இருக்கும், எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பார். ஜீசஸ் வந்து அவங்க கன்வெர்ட்டட் கிறிஸ்டின், அவங்க ஜீசஸ் இருக்கார், அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி தலையில் கை வச்சு ப்ரே பண்ணாங்க. அப்போ கோபம் எனக்கு என்னென்னா, கடவுள் எங்கேப்பா இருக்கார்? நான் தண்ணி அடித்தேனா, இல்லை தப்பான விஷயத்துக்கு நான் செலவு பண்ணினா? எதுவுமே பண்ணலை. ஆனால் எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கடவுள் கொடுத்தாருன்னா கடவுள் மேலே வெறுப்பு வருமா வராதா? இப்போ தண்ணி அடித்து இல்லை தப்பான வழிக்கு நான் செலவு பண்ணி அதுக்கு நான் வட்டிக்கு காசு வாங்கியிருந்தா கரெக்ட். ஸோ என்றைக்கும் தப்பான வழிக்கு நான் செலவு பண்ணவே இல்லை. தண்ணி எனக்கு சுத்தமாக இல்லை. இது சத்தியமான உண்மை இது. ஏன்னா அந்த இடத்துக்கு நான் போகலை. அதாவது இதெல்லாம் தண்ணி அடித்த தப்பு அப்படின்னு நான் நினைக்கல. தண்ணி அடிக்கிறது எனக்கு பிடிக்கல. அது மாதிரி செட்டு எனக்கு அமையலை. செட்டு இருந்தாலும் எவனாவது ஒருத்தர் காப்பாற்றுவான். மாப்பிள்ள அவன் தான் வந்து தெளிவாக இருக்கா, அவனையும் கெடுக்கணுமா? வேண்டாண்டான்னு. இல்லைடா எனக்கு கொஞ்சம் சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு அப்படின்னு சொன்னால் கூட வேண்டாம் நாங்கள் கெட்டது போதும், நீ அடங்கு அப்படின்னுவானுங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல கடவுள் இருந்ததால் ஒருவேளை நான் ஓகேன்னா அப்புறம் பசங்க ஓகே தானே. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பண்ண காசு செலவு ஏதோ தப்பான விஷயத்துக்கு பண்ணனா கூட ஆமாம் பண்ணோம் அப்படின்னு. அப்போ எவ்வளவு டென்ஷன் ஆகும் கடவுள் மேலே. அப்போ தான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். நீ நல்லவனாக இருக்கிறியோ கெட்டவனாக இருக்கிறியோ வல்லவனாயிரு. நீ நல்லவனாகவும் இருக்கணும், அதோட பேசிக் குவாலிஃபிகேஷன். ப்ளஸ் வல்லவனாக இருக்கணும். நல்லவனாக இருக்கிறது பேசிக் குவாலிஃபிகேஷன். அப்படி தான் இருக்கணும். இன்றைக்கி கெட்ட மனுஷங்க ஜாஸ்தி இருக்கிறதால நீ நல்லவனாக இருக்கிறதே பெருமையாக நினச்சி வாழ்ந்துட்டுருக்க. ஆனால் நீ வல்லவனாக இல்லை.
உன் திறமையை நீ வளர்த்துக்கல, உன்னோட வாழ்க்கையில் பல விஷயத்தை நீ எதையுமே சரி பண்ணலை, அதனால தான் உனக்கு இவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்ற மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இத்தனை விஷயங்களை நான் புரிஞ்சுக்கிறதுக்கே பல வருஷங்கள் ஆகுது. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டதால உங்ககிட்ட சொல்கிறது உங்களுக்கு இது இன்னமும் பயன்படுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லாருமே பற்று தான் திருந்தணும் அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், அதுக்கு நேரமே இல்லை. இல்லை, உங்களுக்கு மாதிரி எங்களுக்கும் அந்த அனுபவம் பெறணும், அதுக்காக நாங்கள் நிறைய கஷ்டப்படுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்கள் விருப்பம். ஆனால் அப்படி நினைக்கிறது புத்திசாலித்தனமா அப்படின்னு நினச்சா இருக்கிறதுல மிகப்பெரிய முட்டாள்தனமான விஷயங்கள் அது. என்னுடைய அனுபவமும் இங்கே பல சாய்ராம் பற்றி நான் சொல்கிறேன் இல்லையா, அதுவும் உங்களுடைய அனுபவமாக நினச்சி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எப்படிப்பட்ட யோசனைகளை உருவாக்கணும், இதை எல்லாமே நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இப்போவே நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. ஆனால் இதை தாண்டி நான் அனுபவிச்சு தான் நான் கற்றுப்பேன் அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு படிக்கட்டையும் தாண்டுறது வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் எவ்வளவோ அதை விட பெருசாக இருக்கும். ஏன்னா நாட்கள் இல்லை. இப்போயே சொல்கிறேனே, எனக்கு யாராவது இப்படி எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு ஆட்கள் இருந்திருந்தாங்கன்னா 2 வருஷம் எனக்கு தேவைப்பட்டிருக்காது, ஜஸ்ட் 3 மாதம் போதும். 2 வருஷம் படாத பாடு. எப்படி ராமர் வனவாசத்துக்கு போனாரோ 13 வருஷம் நினைக்கிறேன், ரைட்டா? அதை விட நான் மோசமாக கஷ்டப்பட்டேன் இந்த இடத்துல இருந்து. அத்தனை மனிதர்களும் காசு கொடுத்தவன், அன்பானவன், உயிரானவனா கூட உயிரை எடுக்கிறவனாக மாறினான். அப்போ அவங்க மேலாம் அவ்வளோ கோபம் வந்தது, அவ்வளோ கடுப்பு வந்தது. இப்போ யார் மேலேயும் எந்த கோபமும் இல்லை. ஏன்னா அவங்க என்னை இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணதால தான். நான் அவங்கள சித்திரவதை பண்ணணும் இல்லையோ தெரியாது, ஆனால் அவங்க என்னை சித்திரவதை பண்ணாங்க. 10,000 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல கூட அவங்க எனக்கு டைமிங் கொடுக்காம என்னை கேவலமாக பேசி, என்கிட்ட பேசலை, என்னை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட என்னை கேவலமாக பேச வச்சு என்னை ஒரு மாதிரி அருவருப்பான மனிதனாகவே பார்க்க வச்சாங்க. அந்த வெறி பயங்கரமாக இருந்தது. இதெல்லாம் தாண்டி வாழணுமான்ற கேள்வியும் இருந்தது. எதுக்கு திரும்ப திரும்ப என் விஷயத்த சொல்கிறேன்னா, உங்கள் மனசுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக மட்டும்தான். உங்கள் மனசில் கொண்டு போய் சேர்க்கணும், அந்த ஒரே ஒரு விஷயந்தான், மற்றபடி வேறு எந்த விஷயமும் கிடையாது. ஏன்னா இது ஏன் ரிப்பீட்டட் சில விஷயங்கள் சொல்கிறேன்னா, இங்கே பணம் இல்லை, கடன், சொந்தக்காரவங்க மத்தியில் நிற்க முடியல, அவமானமாக இருக்குது, தூக்கில் தொங்கிடலாம் போல் இருக்குதுன்னு தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்த மெசேஜஸ் அப்படி. அப்போ எல்லாத்துக்கும் நான் தனித்தனியாக சொல்ல முடியாதுல்ல. அப்போ எனக்கு இதை ஒரு நல்ல இடமா சொல்கிறேன். ஆனால் இதை அவங்க கேட்குறாங்கன்றதான் உனக்கு முக்கியம். கேட்கலன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ பதிவுகளை கேட்கும்போது தான் ஒரு பதிவும் ஒரு பதிவுனா எல்லாமே அடங்கியிருக்கு. அதில் ஒரு 10 நிமிஷம் பேசக்கூடிய பதிவு இல்லை. இன்றைக்கி நம்ம 20 நிமிஷம் பேசுனதுக்கு ஒரு சாராம் சொன்னாங்க, சீக்கிரமாக முடிச்சிட்டிங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பேசியிருந்துருக்கலாம் அப்படின்னு, 20 நிமிஷத்துக்கே. ஆனால் நிறைய யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம யூடியூபர்ஸ் சொல்ல வரல, ஜென்ரலாக சொல்கிறேன், நம்ம யூடியூப்பில் தானே கொடுக்குறோம், 10 நிமிஷம் 12 நிமிஷமே பெருசாக நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம 20 நிமிஷமே, என்னங்க 20 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சே பதிவு அப்படின்ற மாதிரி. நான் ரெடியாக தான் இருக்கேன். 1 மணி நேரம் 2 மணி நேரம் தாராளமாக, டெய்லி 1 மணி நேரம் கூட கொடுக்கலாம். காலையில் 1 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம். எனக்கு இது பிஸ்னஸ் மட்டும் இல்லை அப்படின்னா இந்நேரம் இங்கேயே நான் உட்காந்துருப்பேன். 24 மணி நேரமும் லைவ்லேயே நம்ம போயிட்டுருக்கலாம். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாத்துக்கும் ஒரு நேரமும் ஒரு காலத்தையும் கடவுள் கொடுப்பார். இந்த நேரத்தில் இதை செய், அந்த நேரத்தில் அதை செய்யணும். அது எனக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் அவர் அதை தான் கொடுத்துருக்காரு. நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லா வாழணுன்றது அவருடைய மிகப்பெரிய மோட்டிவாக இருக்குது. பாவம் தெரியுமா சாயப்பா? யாராவது பாவம் யாராவது சொல்லியிருக்கீங்களா என்னைக்காவது அவரை பற்றி? நான் கிட்டத்தட்ட 5 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன், பாவம் நீயே. ஏன்னா ஒவ்வொரு பக்தர்களும் நம்ம தெய்வமாக பார்க்கல, ஒரு பெரிய சக்தி வாய்ந்தவரால் நான் பார்க்கல. அப்படி பார்த்துருந்தா நான் இன்னைக்கு அவர்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்க மாட்டேன். நம்ம அப்பாவாக நினைக்கிறேன், நம்மளுடைய தாத்தாவாக நினைக்கிறேன், நம்மளுடைய பாட்டனாக நினைக்கிறேன், நம்மளுடைய முப்பாட்டனாக நினைக்கிறேன். யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னால் அவர் எடுத்து சொல்லி புரிய வைக்கும்போது
அது எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருக்குது தெரியுமா? மனுஷன் அவனை சீக்கிரம் புரிஞ்சுக்கிறான். மனுஷன் பிடிவாதக்காரன். ஒரு கஷ்டத்தில் கூட எப்பா இப்படி பண்ணுப்பானா, இல்லை முடியாது, நீ பண்ணது தப்புன்னு நம்மள்கிட்ட சொல்கிறவன். அப்போது அவன் கஷ்டப்படுறதை பார்த்து நம்மளால் சும்மா இருக்க முடியாது. இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்லுவோம். அவன் கேட்கவே மாட்டான். இப்போ ஒரு மனுஷன்கிட்ட சொல்லும் போதே கேட்கலன்னா, கடவுள் அவனுக்கு எப்படிலாம் சொல்லி புரிய வைக்கிறாருன்னா, யோசித்து பார்க்கும்போது சாய்ப்பா ரொம்ப பாவமாக தெரிகிறார். ஏம்மா இந்த வீராப்பெலாம் வேண்டாம், இதெல்லாம் உன் வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படின்னா, நான் வீராப்பா இருக்கிறேன்னா அப்படின்னு திருப்பி எதிர்கேள்விகள் கேட்கக்கூடியவர்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அப்போ எந்த வழியில் தான் அவர் சொல்ல முடிகிறதுன்னு தெரியல. நேரடியாக வந்தால் அது சொல்லுவார்னு பார்த்தா, நேரடியாக வந்தாலும் நம்ம மக்கள் அப்படியா அப்படின்ட்டு போயிடுறாங்க. அதே ஏற்கனவே சொன்னேன், ஒரு குடுகுடுப்புக்காரன் நீ நல்லா இருப்ப, சூப்பராக இருப்ப, சிறப்பாக இருப்ப அப்படின்னு மனம் குளிரும்படி சொன்னால் அவனை மதிக்கிறது இல்லை. ஆனால் அவன் ஒரு விஷயத்த சொன்னான்னு வச்சுக்கோங்க, ஏதாவது இடகுலமான விஷயம், அது பதைக்கக்கூடிய, ஏன்னா அவங்களாம் அதை கை தேர்ந்தவர்கள் இல்லை, எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுவாங்கல்ல. அப்படி கை தேர்ந்தவர்கள் எந்த விஷயத்த சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய கதவு திறக்கணும் அவங்களுக்கு தெரியாதா? அந்த விஷயத்த சொல்லும்போது அந்த கதவு திறக்கும். வெளியில் கற்றுக்கிட்டு இருக்கிறவன் உள்ளே போவான். உள்ளே போயிட்டு அவனுக்கு வெளியில் வரும்போது ஒரு 10,000 ரூபாய் ஒரு சம்பளத்தை பார்க்காம வெளியில் வரமாட்டான். கரெக்டாக இல்லையா? அப்போ கொடுக்க நல்லா இருப்பான்னா 5 ரூபா கொடுப்போம், இல்லை 10 ரூபா கொடுப்போம். ஆனால் அவன் சொல்ல வந்த மெசேஜ், அவன் சொல்லுவான், இப்போ தான் ஜக்கம்மா சொன்னாங்க. என்னடா ஜக்கம்மா சொல்கிறாங்க, நம்ம காது கொடுத்து கேட்போம், என்ன சொல்கிறான் பாரு. நீங்கள் அவனுக்கு தெரியும் வீட்டில் நீங்கள் காது கொடுத்து கேட்பீங்க, ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, அவரும் தொழில் தானே பண்ணுறாரு. அது அப்போ என்ன ஆகுதுன்னா, ஜக்கம்மா இப்படி சொல்கிறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டில் இருக்க கதவு திறக்கும். அப்படியா சொல்லிச்சு? ஆமாம் அப்படி தான் சொல்லிச்சு. ஏதோ பரிகாரம் இருக்குதா? அவன் அப்போ ரொம்ப பிகு பண்ணுவான். இல்லை அதை பண்ண முடியாது, நீயா தான் போய் வாங்க, நீ நம்ம கெஞ்சுவோம், ஐயோ என்னையா பரிகாரம் சொல்லியா, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சொல்லியான்னு. இப்போ அந்த குடுகுடுப்புக்காரனுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்று சூப்பராக ஒன்று சொல்லிட்டீங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவனோட உள்ள மகிழ்ச்சி அடையுது. வருமானம் வந்துருச்சு இன்றைக்கி, இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த வருமானத்தை வச்சு தான் அப்படின்னு. இல்லைங்க, காசுக்கெல்லாம் நான் சொல்கிறவனா இல்லைங்க, ஜக்கமாக உங்களுக்கு சொல்லணும். அப்படி ஜக்கமாக உங்களுக்கு சொன்னாதான் நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்ல முடியும் அப்படின்னும். இவ ஜக்கமாக சொல்லியானும். அவர் இன்னும் ஓவராக சீன் போடுவான். ஒரு 20,000 ரூபாய் ஆகும், இதில் குறைச்சோ ஏற்றியோ வாங்க முடியாது, வச்சுருக்கீங்களா அப்படின்னுவான். என்னதான் 20,000மா? ஆமாம், ஒரு வாரத்துக்குள்ளே செய்யணும், இல்லைன்னா ஜக்கம்மா அப்படின்னும். ஐயோ இவன் வேற ஒரு வாரத்துக்குள்ளே செய்யணுன்றானே. எல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தானே. இப்போ பங்களா வீட்டில் போயிட்டு அவன் குடுகுடுப்புக்காரன்னா பங்களா வீட்டுக்காரனுக்கு தெரியுமா? நம்மளாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நம்மளாம் ரோட்டு மேலே வீடை வச்சுருப்போம். வெளியில் ஒரு சாதாரணமாக சவுண்டு கேட்டாவே ஆட்டோமேட்டிக்காக கதவு திறப்போம். அப்படி தானே எல்லோரும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தானே. இங்கே என்ன எல்லாமே அம்பானி ஃபேமிலியா? இல்லையே, அம்பானி ஃபேமிலிலாம் இல்லை இங்கே, எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான் இங்கே. அப்போ என்ன தோணும், வெளியில் ரோட்டில் யார் என்ன பேசுனாலும் தெரியும். அப்போ இவன் குடுகுடுப்புன்னு அந்த சவுண்டு பாட்டாவே நம்ம வயிற்ற கலக்கும். ஒரு வாரத்தில் மறுபடியும் ஜக்கம்மா வருவா. ஜக்கம்மானா இவன் தான், ஜக்கம்மா வருவா, நீ கொடுத்துரு அப்படின்னு. சரி சாமி நீ வந்துரு சாமின்னு அடுத்த ஒரு வாரம் கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி 8 மணிக்கு ஷார்ப்பாக நின்றுடுவான். ஏன்னா அவனுக்கு டைம் கொடுப்பான். சும்மா 5,000 10,000 கூட அவனுக்கு தெரியும். வீட்டை பார்த்து அவன் இந்த வீட்டில் தேருமா தேராதுன்னு யோசிக்கிறவன். அப்போ ஓகே அடுத்த வாரம் வருவோம், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம், ஓகே ஜக்கம்மான்னு எல்லோரும் போய் நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லைன்னுவான். ஆனால் பிரச்சனைக்கு தீர்ந்துச்சா? எத்தனை வீட்டை ஜக்கம்மா வசூல் பண்ணிட்டு போயிருக்குது, எத்தனை வீட்டில் பிரச்சனைகள் தீர்ந்துருக்குது? தீராது. ஏன்னா அது உண்மை இல்லை. உங்களுடைய பலகீனத்தை அவன் பயன்படுத்தி அவனுடைய வேலையை தீர்த்துக்கிட்டான், அவ்வளோதான். அதாவது அவன் நல்லவன் கிடையாது, அவன் கெட்டவன், ஆனால் வல்லவன். கெட்டவனில் வல்லவன், ஆனால் நாம் நல்லவனில் வல்லவனாக இருக்கணும், அவ்வளோதான் லாஜிக். ஓகேவா? அதனால் எந்த ஒரு விஷயமும் மூட நம்பிக்கையை பேஸ் பண்ணி உள்ளே இறங்கிடாதீங்க. இறங்குனீங்கன்னா நம்ம ஆழத்துக்கு போயிடுவோம். அப்போ யாராலையும் காப்பாற்ற முடியாமலும் போயிடும். ஸோ எல்லாத்தையும் தாண்டி ஒரு வார்த்தைகள் மூலமாக தான் கடவுள் உங்களுக்கு நல்ல விஷயத்தை மட்டும்தான் கொடுப்பார், அதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ நல்ல விஷயத்தையும்
ஒரு அற்புதம் வாய்ந்த சக்தியான வார்த்தைகளையும் தான் பேசுவார். அப்போது இருக்கக்கூடிய கெடுதலையும் சொல்லுவார், இருக்கக்கூடிய நல்லதையும் சொல்லுவார். இந்த வழியில் போனால் உனக்கு ஆபத்து, இது நெகட்டிவ் கிடையாது. அப்போ ஆபத்தை எப்படி சொல்ல முடியும்? ஒரு மனுஷனுக்கு 2 விஷயத்தையும் சொல்லணும். இப்படி போனால் என்ன நடக்கும், இது உனக்கு சம்மதம் தானே போ. இப்படி போனால் என்ன நடக்கும், இது உனக்கு சம்மந்தமாக இருந்தால் போ. அப்போ எது சம்மந்தப்படுத்துகிறோம் நம்ம வாழ்க்கையில்? நல்ல விஷயங்களை சம்மந்தப்படுத்துகிறோம், அற்புதமான விஷயங்களை சொந்தம் கொண்டாடுறோம். ஸோ இதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் இன்னும் பல படிகள் ஏறி நம்ம சாதனையும் படைக்கலாம். அதனால் தாய்ப்பா நம்ம மேலே அக்கறையாக இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். மனசை மாற்றுங்க, மனக்கதவை திறந்து வைங்க, அவர் வரட்டும், ஆசீர்வதிக்கட்டும் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம். ஓம் சாயிராம்.